நண்பர்களே, உங்களை எல்லோரும் இந்த விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா என்பது எங்கள் கேகேஆர் இஎன்டி ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இது என்ன அப்படின்னா, தொண்டையில் கேன்சருங்கிறது முற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது தொண்டையில் விழுங்க முடியல, இருமல் இருக்குது, மூச்சு விட முடியல, இருமல்னா ரத்தம் வருது, அது மாதிரி சிம்டமெல்லாம் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம போய் டாக்டர் பார்ப்போம். தொண்டையில் ரத்தம் வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனால் இந்த கேன்சர் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது. அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொண்டையிலேயே ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று இந்த காற்று மூச்சு விடுற அது சம்மந்தமானது. மேலே குரல் வழியில் ஆரம்பித்து, தட் இஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து, அப்புறம் ட்ரிக்கியா அல்லது விண்ட் பைப்புன்னு பேர், காற்று குழாய், அப்புறம் லங்கு போகுது. அனத பாகம் மேலே லேரிங்ஸ்னு பேர், ஹைப்போஃபேரிங்ஸ்னு பேர். ஹைப்போஃபேரிங்ஸ்லேருந்து இந்த இசாபகஸ், ஃபுட் பைப் இசாபகஸ் சொல்கிறோமே, உணவு குழாய் வழியாக ஸ்டமக்கு போகுது. இந்த ஜங்ஷனில், அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கொடியது. பிகாஸ் அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா, அது ரொம்ப அகலமாக இருக்குது. நமக்கு வேண்டியது ஒரு நேரோ பேசேஜ் தான் வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதில் வர்ற கேன்சர் ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பெரிய சிம்டம் இருக்காது. கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேஷண்ட் ஒன்று அதை பற்றி ஒரி பண்ணவே மாட்டான், தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஸோ நாள் ஆகி எப்போ இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்குதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்போது எப்போ தொண்டையில் விழுங்க முடியல, கொஞ்ச நாள் போனால் விழுங்குனா வலிக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் ப்ளட் இருக்குது, அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது காற்று இது உணவு வாய்ஸ் பாக்ஸ், பேச்சு குரல், அதை அடிக்கிறதுனால குரல் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அல்லது வாய்ஸ் பாக்ஸை அடிக்கிறதுனால மூச்சு விட முடியல. முதல்ல கொஞ்சமாக மூச்சு விட இருக்கும், குரல் வாய்ஸ் மாறும். இன்னும் போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது. திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு, இந்த ஆஸ்மாவில் வர மாதிரி பேச்சு மாறி இருக்கும். அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ ஏதோ சில சமயத்துலலாம் இந்த ஸ்ட்ரைடருங்கிறது அப்போ நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே கழுத்தில் ட்ரெக்கியாஸ்மின் ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, கரண்ட் கொடுக்கலாம், கீமோதெரப்பி கொடுக்கலாம். இப்போல்லாம் இந்த காலத்தில் ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோதெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நான் பேசுகிறது 22 இயர்ஸுக்கோ, என்னோடய ட்ரைனிங் எல்லாம் இன்னும் 30 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில். அப்போது மோஸ்ட்லி தே தாட் இட்ஸ் ஒன்லி ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்தாங்க ஏர்லி கேஸுக்கு, அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ. பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோதெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. ஸோ அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வலியில் இருக்கிற குரல் வலியும் இந்த த்ரோட் பகுதியும் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வலியும் சேர்த்து எடுக்கணும். ஸோ குரல் வலி இல்லை, அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை, அப்போ பெரிய கேப் இருக்குது. டங்கிலேருந்து நாக்கிலேருந்து இந்த கீழே இருக்கிற உணவு குழாய் வெளியே வரைக்கும் பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம அடித்தா தான் அவனால் சாப்பிட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன்னா
உணவு குழாய்க்கு இரத்த குழாய் வந்து சிறு சிறு குழாயாக வர்றதுனால அது ஒரு 1.5 இன்ச்சு மொபிலைஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது, தட் இஸ் கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படி யோசனை பண்ணால் வயிற்றை ஓப்பன் பண்ணி வயிற்றை மொபிலைஸ்னால் நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டமக்கை வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இசாபக்கஸ்ங்கிறத ஃபுட் பைப் எடுத்துகிட்டு ஸ்டமக்கில் ஃபண்டஸ்ங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அல்லது டங் பேஸுக்கு தைச்சிடுறோம். ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அந்த நேராக ஸ்டமக்கு போயிடுது, ஃபுட் பைப் இல்லை. ஸோ ஃபுட் பைப் இல்லாமல் உணவு குழாயும் இல்லை, பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட். பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டதுனால எப்படி பேசுவாங்க, பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுருவோம். அது பேர் ஒரு ஃபிஷ்லெஸ் ஓப்பனிங். ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கியா வந்து brought அவுட் அண்டு வெளியே வந்து சூச்சர் பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் an ஓப்பனிங் through which patient is breathing, and when after இந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டால் பேசினார்னா லங்லேருந்து வர்ற நுரையீரலேருந்து வர காற்று குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்டை வழியாக வாய்க்கு ஸ்டமக்கு போகுது, அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் பேஷண்ட் நல்ல வாயால் பேசுகிறாரு, வாயால் சாப்பிட்றாரு, வயிற்றால் பேசுகிறதும் நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேட் பண்ண அப்புறம் கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது, பேச முடியுது, நார்மல் கண்டிஷன், அண்ட் தி கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த ஆப்ரேட் பண்ணவங்க 50% 2ல் ஒரு பேஷண்ட்டு 1 வருஷத்தில் செத்து போயிடுறாங்க. வேறு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக ஈவன் ஏர்லியாக வந்திருந்தால் கூட ஆக்சிடெண்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏர்லியாக வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணுன்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 50% ஆஃப் தி பேஷண்ட் டை வித்தின் அ இயர். வேறு இந்த பேஷண்ட்டு இவர் எப்போ நார்மலாக இருப்போம், எப்போ நல்லா பேசுவோமா, நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு இவர் நினச்சி கூட இருக்க மாட்டார். நல்ல வேலையாக அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு, நார்மலாக பேசுகிறாரு. ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. ப்ரொஃபஷன் வந்து டீச்சர், அது கூட 1st to 5th ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, பட் அது பண்ணுறாரு. நல்ல சந்தோஷமாக இருக்கார். ஃபேமிலி நல்ல சேலரி வருது, குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்போ போயிருப்பார். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அவர் இப்போ நல்லா இருக்கார். இன்னும் நல்ல மெனி மோர் இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார். வேறு இனிமேல் கேன்சர் வர்றதுக்கோ வேறு ஏதோ ப்ராப்ளம் வர்றதுக்கோ சான்ஸ் ரொம்ப கம்மி. நமக்கு சாதாரண மனுஷனுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இருந்தால் சார். இப்போ அவர் டீச்சராக இருக்கிறாரு, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ஏதாவது கேளுங்களேன். இப்போ சீரமுத்தியில் There is a little pain during the speech. He can speak, he can do whatever he likes. And second thing is, he is assisted by some other assistant to speak more with people, the students. Otherwise, normally he speaks well because he is having 2 engineers, and he is having a normal life. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறார்? Primary school education, all the subjects. Primary, 1st standard to 5th standard. நீங்கள் கேள்ற கேள்விக்கு நீங்கள் கூட அதிக நேரம் பேசினா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதான் சார், நமக்கு நார்மலாக பெயின் வந்து இருக்குது, அவருக்கு எந்த மாதிரி இருக்குது? ஆல்மோஸ்ட் நார்மல் பர்சன். அதனால் நீங்கள்
நார்மல்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அதில் அப்படி அபவுட் 80% அது மாதிரி தான் பண்ணுவார். பேச முடியும், மீட்டிங்களோடு பேச முடியும். அவர் எலெக்ஷன் டியூட்டியில் கவர்மெண்ட் வந்து கலெக்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்பாயிண்டடையும் இப்போ எலெக்ஷன் டியூட்டி, அப்போ கூட அவர் நல்லா தான் டியூட்டி நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே சார். இப்போ இவர் ஏஜ் கேட்டகரிக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க சார். எந்த ஏஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும்? ஏஜ் வந்து இஸ் நோ க்ரைட்டீரியா. ஒரு ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, கார்டியாக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு தான். ஒரு 45, 50, 55 அந்த ஏஜில் பண்ணலாம். தேங்க்யூ.